வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். தீபாவளினாலே நமக்கு எல்லாத்துக்கும் கிராக்கர்ஸ், அதனுடைய லவுட் சவுண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு லைட்டிங், பிரைட்டான ஸ்பார்க்கிள்ஸ் வர்ற லைட்டிங் எஃபெக்டாக இருக்கட்டும், இது ஒரு மைண்டுக்கு ஒரு ஹாப்பி தர்ற விஷயம். தீபாவளிக்கும் இந்தியாவில் இந்த கிராக்கர்ஸ்க்கும் எப்போ வந்தது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு ஹாப்பி மொமெண்ட். ஒருத்தன் ஹாப்பியாக இருந்தால் கிராக்கர்ஸ் போடுறாங்க, அவங்க கிராக்கர் போடுறத பார்த்து இன்னொருத்தர் கிராக்கர் போடுறாங்க, அவங்க ஹாப்பியாகிறாங்க. இந்த லவுடு ஹாப்பினஸ் ஒரு அடிக்ஷனாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் இதனுடைய இன்னொரு டைமென்ஷன் நம்ம பார்க்குறது டெல்லியில் லாஸ்ட் தீபாவளி கிராக்கர்ஸ் வேர் நாட் அலவுடு. இந்த தீபாவளி சுப்ரீம் கோர்ட் ஒரு CSIR வேலிடேட்டட் க்ரீன் கிராக்கர்ஸ், அது ஒரு 30% லெஸ் ஸ்மோக் தென் தேர் ட்ரெடிஷ்னல் கவுண்டர் பார்ட். ஒரு நார்மலாக வெடிச்சா எவ்வளோ ஸ்மோக் வருமோ அதை விட 30% கம்மியாக ஸ்மோக் எமிட் பண்ணக்கூடிய கிராக்கர்ஸை அலோவ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்ட நேரமும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவ்வளோ இருந்தும் நம்மளுடைய PM, அதாவது பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த பொல்யூஷனை மெஷர் பண்ணக்கூடிய விஷயம் டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2025 தான் ஹையஸ்ட், அதாவது ஆல்மோஸ்ட் 488 பாயிண்ட். ஸோ தீபாவளிக்கு முந்தின நாள் வெறும் 156 இருக்குது, தீபாவளி அன்னைக்கு 233 இருக்குது, தீபாவளிக்கு அடுத்த நாள் 488 போகுது. இது காரணம் மற்ற இடங்கள்லாம் வெடிக்கும்போது வர ஸ்மோக்கு விண்டு மூமெண்ட்டாலையும் மற்ற விஷயங்களாலையும் மேலே ரைஸ் ஆகி வெளியே போயிடுது, அந்த ரீஜனை விட்டு போகுது. அன்ஃபார்ச்சுனேட்டாக டெல்லியில் ஜென்ரலாகவே பொல்யூஷன் ஹெவியராக இருக்குது, ஏர் பொல்யூஷன் ஹெவியராக இருக்குது ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். நிறைய ஃபேக்டர்ஸ், அது இந்த மாதிரி ஒரு ஃபாகு இருக்கிற பீரியடில், ஸ்மாக் இருக்கிற பீரியடில் ஃபாகு அது ஸ்மோக்கோட சேர்ந்து ஸ்மாக் ஆகுது. இந்த பீரியடில் இந்த தீபாவளி ஸ்மோக்கும் சேரும்போது ஒரு ஹெவி பொல்யூஷன் வருது. ஸோ ஒரு பெரிய செலிப்ரேஷன், என்டையர் சொசைட்டி அதை விரும்புது, அதை பண்ணணுன்னு. ஆனால் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட் நமக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா இதனால், இந்த ஸ்மோக்குனால் வர்ற இல் எஃபெக்ட், இது நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இல்லாமல் ஒரு ஸ்மோக்கிங் சேம்பரில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கம்பெனி கொடுக்க போனீங்கன்னா மற்ற 6 பேர் ஸ்மோக் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டு சேம்பரில் நீங்கள் ஸ்மோக் பண்ணாட்டாலும் ஸ்மோக் பண்ண மாதிரி உங்கள் லங்ஸ் எடுத்துக்குது. அதே மாதிரியான ஒரு எஃபெக்டை தான் அங்கே இருக்கிற மற்ற பீப்புளும் சஃபர் ஆகிறார். ஸோ நம்ம கண்டிப்பாக தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் போடணும், செலிப்ரேட் பண்ணணும், ஸ்வீட் சாப்பிடணும். அது ஒரு செலிப்ரேஷனில், ஆனால் ஒரு காமனாக கான்சியஸாக ஒரு சொசைட்டியாக இந்த என்விரான்மெண்ட்டை எப்படி சரிப்படுத்திட்டு பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சேலஞ்ச். ஸோ விரைவில் ஒரு தீபாவளி டெல்லியிலையும் ஒரு பிரைட்டான பொல்யூஷன் ஃப்ரீ தீபாவளி இருக்கணும். மற்ற சிட்டிஸ்லேயும் இவ்வளோ ப்ராப்ளம் இல்லை, பட் ப்ராப்ளம் இருக்குது. மற்ற சிட்டிஸும் அந்த அளவுக்கு பொல்யூஷன் வராமல் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஏன்னா டெல்லியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே CNGலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது டீசல் வெஹிக்கிள் போகும். இந்த மாதிரி பல விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம்தான் அடுத்து நமக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்ச். ஸோ இது ரொம்ப ஈஸியாக கேஷுவல் நடந்த ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சொசைட்டி, ஒரு டெல்லி சொசைட்டி சின்சியராக ஒரு 20 வருஷம் எஃபோர்ட் போட்டால் தான் நம்ம ஒரு நார்மல் டெண்டன்சிக்கு போக முடியும். மற்ற சிட்டிஸ் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு முன்னாடி இருக்க சேலஞ்ச் செலிப்ரேஷனில் ஒரு ரெஸ்பான்சிபிள் செலிப்ரேஷன், அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது, இதுதான் அரசுகளும் சமூகங்களும் தனி மனிதர்களும் யோசிக்க வேண்டிய விஷயம்.